அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியினுடைய அஃபிடவிட்டை இப்போ பார்க்க போகிறோம். எடப்பாடி தொகுதியில் அவர் வேட்பாளராக கிளம்புறங்கிறாரு. அவருடைய கடந்த 5 ஆண்டு கால வருமான வரி தாக்கல் என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அவரோட அஃபிடவிட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காரோ அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேஜில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தந்தையின் பெயர், அவரின் வயது, அவர் தற்போது வீடு இருக்கக்கூடிய முகவரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி எந்த கட்சியினுடைய வேட்பாளர் அப்படிங்கிறதையும், எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார், அவருடைய வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் எங்கே இருக்குது அப்படிங்கிற விவரமும், அதோடு சேர்த்து அவருடைய சமூக வலைதள கணக்குகள், மொபைல் நம்பர் உள்ளிட்ட இந்த விவரங்களை தான் அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பகுதி ஏ அப்படிங்கிற இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த பேஜ் தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம். அதாவது 2020-21 அந்த வருஷத்தில் மட்டும் அவருடைய சம்பள வருவாய் அப்படிங்கிற இடத்துல 10,32,000 ரூபா காமிச்சிருக்காங்க. வட்டி வருவாய், வட்டியின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாய். இப்போ நம்ம பேங்க்லையோ அல்லது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து வட்டி வருவாய் வரும் இல்லையா, அது எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் 71,183 ரூபாய் வட்டி வருவாயாக கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. 2021-22 சம்பள வருவாய் 9,94,404 ரூபாய், வட்டி வருவாய் 73,776 ரூபாய். 2022-23 சம்பள வருவாய் 11,21,193 ரூபாய், வட்டி வருவாய் 12,819 ரூபாய். 2023-24 அவருடைய சம்பள வருவாய் 10,02,000 ரூபாய், வட்டி வருவாய் 51,532 ரூபா. 2024-25 அந்த நிதியாண்டில் மட்டும் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய சம்பள வருவாய் 10,02,000, வட்டி வருவாய் 1,05,139. இதுதான் இந்த லாஸ்ட் 5 ஃபினான்ஷியல் இயர்ஸில் ஐடி ரிட்டர்ன்ஸ் அவங்க ஃபைல் பண்ண விவரம். அதில் சம்பள வருவாய், வட்டி வருவாய்னு தனித்தனியாகவே அதை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய மனைவி திருமதி பி ராதா அவங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாடகை வருவாய் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 60,000 ரூபாயும். இது 2020-21 அந்த காலகட்டத்தில், அதாவது அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் இது. அதில் வட்டி வருவாய் அப்படிங்கிறது 6,47,813. விவசாய வருமானம் அப்படின்னு குறிப்பிட்டு 1,59,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2021-22 வாடகை வருவாய் 60,000, வட்டி வருவாய் 6,49,479, விவசாய வருமானம் 1,72,000. 2022-23 வாடகை வருவாய் 60,000 ரூபாய், வட்டி வருவாய் 8,37,930, விவசாய வருவாய் 1,65,400. இதுதான் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விவரம். 23-24 அந்த இயரில் வாடகை வருமானம் 60,000, வட்டி வருவாய் 9,24,309, விவசாய வருவாய் 1,72,630. இப்போ இதில் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய இன்கமும் அவருடைய மனைவி இன்கம் அந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணதை பார்த்தோம். இப்போ மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்பாங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது. அது என்னென்னா, இந்து கூட்டு குடும்பம் வேட்பாளர் குடும்ப தலைவராக அல்லது கூட்டு உடைமையாளராக இருப்பின் ஜாயிண்ட்டாக சில இன்கம்ஸ் வரும் இல்லையா ஒரு ஃபேமிலிக்குன்னு சொல்லி, அதை பற்றி தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 2021 வட்டி வருவாய் மட்டுமே 1,84,871, விவசாய வருவாய் 15,90,000, 21-22 வட்டி வருவாய் 44,719, விவசாய வருவாய் 13,34,000, 22-23 வட்டி வருவாய் 7,727 ரூபா, விவசாய வருவாய் 13,36,425, 23-24 வட்டி வருவாய் 31,456, விவசாய வருவாய் 17,43,800, 24-25 வட்டி வருவாய் 83,413, விவசாய வருவாய் 1,96,100 ரூபா. இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். நான் ஏற்கனவே சில வீடியோஸில் சொன்ன மாதிரி 18 வயதை கடந்தவர்கள், அதுவும் அவர் திருமணமானவர்னு சொல்லும்போது ஒரு வேற ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணப்படுறார் இல்லையா. அதனால் சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஏதும் இல்லை, அவர் டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்ட்டாக இருக்காருன்றதுனால அதை அவங்க இங்கே மென்ஷன் பண்ணலை. நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் அப்படின்னு இங்கே இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட நேமில் என்னென்ன எஃப்ஐஆர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 எஃப்ஐஆர்ஸ் இந்த அட்டவணை 1 இருக்குது. அதில் எஃப்ஐஆர் நம்பர் 15 சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சேலம் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் தமிழ்நாடு, அங்கே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் நம்பர் 302 ஒன்று இருக்குது. கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் திருச்சியில் அங்கே எஃப்ஐஆர் நம்பர் 472. சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் நம்பர் 35. சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்னொரு எஃப்ஐஆர் இருக்குது 812. இது எல்லாமே அவர் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ஸ். அதன் பிறகு நீதிமன்றத்தில் என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது
இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக என்னென்ன காரணங்களுக்காக இந்த வழக்குகள்லாம் அவர் மேல் பதியப்பட்டது அப்படின்றத சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. முதல்ல சொன்ன வழக்கு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் உள்ள விவரங்கள் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதாக சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, அதிமுக நடத்திய ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் சம்பந்தமாக. மூன்றாவது, அதிமுக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக. நான்காவதும் அதிமுக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டம். ஐந்தாவதும் அதே மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினது தான். அதோடைய டெவலப்மெண்ட்ஸ் அது வந்து இப்போ சேலம் குற்றவியல் நீதித்துறை நடுவரிடம் அது விசாரணையில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வழக்கிலையும் தண்டனை பெறவில்லை அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அவர்கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது, கையில் இருக்கக்கூடிய ரொக்கம் அப்படிங்கிறது 50,000 ரூபாய் இருப்பதாகவும், அவருடைய மனைவியிடம் 1,00,000 ரூபாயும், அதே மாதிரி இந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கிற கேட்டகரியில் 1,00,000 ரூபாய் இருப்பதாகவும் கணக்காட்டியிருக்காங்க. அது போக பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்கும்போது அவருடைய பேரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தலைமைச் செயலக கிளை நம்ம செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சில் அவருக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதில் 52,171 ரூபாய் இருப்பதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு அக்கௌண்ட்டும் வந்து அதே பேங்க்கில் இருக்குது. அதில் 20,70,000 ரூபாயும், மூன்றாவதாக அதே வங்கியில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் 80,000 ரூபாயும், நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம் லிமிடெட் அங்கே வந்து அவருக்கு பங்கு தொகை இருக்குது. அது 3,375 ரூபா, 195 பங்கு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு வேளாண் கூட்டுறவு கடன் வங்கி அங்கே வந்து அவருடைய பங்கு தொகை 5,000 அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கனரா பேங்க் சூரமங்கலம் கிளை அதில் வந்து 17,100,000 ரூபாய் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய மனைவி பெயரில் இருக்கக்கூடிய பணம், இன்னொரு பக்கம் வந்து கூட்டு குடும்பம் என்கிற அடிப்படையில் அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் என்னென்ன பணங்கள் இருக்கிறதோ அதை பற்றியெல்லாம் இதில் விவரமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து அவருக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை அப்படின்னு போட்டு பாலாஜி ப்ளூ மெட்டல் நிறுவனத்திடமிருந்து 59,97,041 ரூபா அவருக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. நகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரில் 100 கிராம் தங்க நகைகள் இருக்கிறது, 11,25,000 ரூபாய் மதிப்பில். அவருடைய மனைவி பேர்லையும் 720 கிராம் தங்க நகை இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது 50,86,546, இது 2,18,18,927, 49,24,341, இது மூணுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசையா சொத்துக்கள் அவருடைய பேரில் விவசாய நிலம்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேரில் எதுவும் இல்லை. அவருடைய மனைவி பேரில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் நெடுங்குளம் கிராமத்தில் ஒரு இடமும், நெடுங்குளம் கிராமத்திலேயே மற்றொரு இடமும், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஒரு இடம், ஈரோடு மாவட்டம் நசீனூர் கிராமத்தில் ஒரு இடம், நசீனூர் கிராமத்திலே இன்னொரு இடம், இன்னொரு 2 இடங்கள் இருக்கிறது அந்த இடத்துல. அதே மாதிரி கூட்டு குடும்பம் என்கிற அடிப்படையில் எடப்பாடி வட்டத்திலையும் சரி அந்த நெடுங்குளம் கிராமத்திலையும் இன்னொரு இடம் இருக்கிறது. அதனுடைய சர்வே எண் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பரப்பளவு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போது எந்தெந்த தேதியில் வாங்கியது அப்படின்னு பார்க்கும்போது 95லேருந்து 2013, 15, 25 ஒரு 3 இடம்னு சொல்லி அந்த டேட்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வாங்கப்பட்ட சமயத்தில் அதனுடைய விலை என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் மீது கட்டுமானங்கள் ஏதாவது செஞ்சுருந்தால் அதனுடைய விலைன்னு அதை தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தோராயமான நடப்பு சந்தை மதிப்பு அப்படிங்கிறது இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேளாண்மை அல்லாத பிற நிலம் அப்படின்னு பார்த்தா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் சின்னமணலி கிராமத்தில் சர்வே எண் குறிப்பிட்டு அந்த இடங்கள்லாம் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வணிக கட்டிடங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி எதுவும் இல்லைங்கிறதுனால பொருந்தாதுன்னு இங்கே குறிப்பிட்டிருக்காரு. குடியிருப்பு கட்டிடங்கள்னு பார்க்கும்போது சேலம் மாவட்டம் எடப்பாடி பழனிசாமி பேரில் இது இல்லை, அவருடைய மனைவி பேரில் இருக்குது. சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு வட்டத்தில் போடிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு இடமும், 2 இடம் இருக்குது. போடிநாயக்கன்பட்டியிலே 2 இடம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று வந்து 2,800 சதுரடி, இன்னொன்று 3,900 சதுரடி. அதில் கட்டடம் கட்டப்பட்டிருப்பது முதல் இடத்துல 800 சதுரடியும், இரண்டாவது இடத்துல 3,900 சதுரடியில் 3,000 சதுரடியில் கட்டிடம் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுவும் எப்போது வாங்கப்பட்டது, அதனுடைய மதிப்பு என்ன, அதில் தொடங்கி இப்போ நடப்பு சந்தை மதிப்புன்னு சொல்லிட்டு அதையும் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கைமாத்தான் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேண்ட் லோன்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த தொகை வந்து 17 லட்சம் ரூபாய் அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவருடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லும்போது தனிநபர், விவசாயம், வாழ்க்கை துணை, விவசாயம், தொழில்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்கம் சோர்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய கல்வி தகுதி பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய கல்வி தகுதி பிஎஸ்சி, தேர்ச்சி பெறவில்லை. எங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாசவி கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகத்தோடு அஃபிலியேஷன் இருக்கக்கூடிய அந்த காலேஜ் 1976 படிச்சிருக்காங்க. இந்த பேன் நம்பரு, இயர்லி இன்கம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரில் இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அவர் வாங்கியிருக்கக்கூடிய கடன், அவர் கையில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ், இது எல்லாத்தையுமே அவருடைய அஃபிடவிட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.